இப்போ இன்னைக்கு மெயின்ஸ் டிஏல வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ்டு அந்த டிஐ பார்த்தலாம். ஸோ கொஸ்டின் டியில் அந்த டேபிள் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு 6 நம்பர் ஆஃப் ஷாப்கீப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நேம் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் காலம்ல, செகண்ட் காலம்ல அவங்களுடைய இண்டிவிஜுவல் சிபி, தேர்ட் காலம்ல வந்து அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஸோ இவங்க எல்லாமே ஷாப்கீப்பர், இவங்க தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க டிஸ்கவுண்ட்ல பை பண்ணல, ஓகேவா? அது புரிஞ்சுக்குங்க. இவங்க வந்து டிஸ்கவுண்ட்ல செல் பண்றாங்க கஸ்டமருக்கு. இவங்க எல்லாருமே ஷாப்கீப்பர், ஓகேவா? ஸோ இப்போ டேரக்டா நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அந்த ஷோபான்ற ஷாப்கீப்பர் வந்து அவங்களுடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து 20% above the சிபில மார்க்அப் பண்றாங்க. அண்ட் இன்னொரு பர்சன் நீலம் வந்துட்டு 30% above the சிபில மார்க்அப் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய செல்லிங் பிரைஸ் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. எப்பயுமே வந்துட்டு ரேஷியோ கேட்குறாங்க இல்லை பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வேல்யூ எடுத்து ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியம் கிடையாது, பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ ரேஷியோ கேட்குறாங்களா, ரெண்டு சைடும் அவங்க எதை கேட்குறாங்களோ அந்த ரேஷியோ எழுதுங்க. பர்சன்டேஜ் கேட்குறாங்களா, மேலேயும் கீழே எது பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும், கால்குலேஷன் ஈஸியாக முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சம்மா அந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோபாவோட செல்லிங் ப்ரைஸ் வேணும், நீலமோட செல்லிங் ப்ரைஸ் வேணும், ஓகேவா? ஸோ நான் இந்த சைடு ரேஷியோக்கு இந்த சைடு வந்து சோபாவோட செல்லிங் ப்ரைஸ் எழுத போகிறேன். இங்கே சோபான்னு வச்சுக்கோங்க, இங்கிட்டு நீலம்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோபாவோட சிபி வந்துட்டு 66,000, அதுவே நீலமோட எம்பி பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ இங்கிட்டு ஃபர்ஸ்ட் 66,000 வரும், இங்கிட்டு 45,000 வரும். அந்த 1000 கேன்சல் ஆகி வெறும் 6645 மட்டும் இருக்கும். அதையும் நீங்க 3ஆல கேன்சல் பண்றாலும் பண்ணலாம், பட் கால்குலேஷன் அடுத்து என்ன வருது நமக்கு தெரியாது. ஸோ அதே நம்பர் அப்படியே வச்சுக்குவோம் 66, ஓகேவா? 1000 வந்து ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும். 66,000 45,000, அந்த 1000 கேன்சல் ஆயிரும், 6645. அடுத்து என்ன பண்றாங்க, சோபா வந்துட்டு 20% above the சிபி. அப்போ சிபி 100 இருந்தா எம்பி வந்து 120 இருக்கும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், எம்பி பை சிபி 6/5 வருமா? ஸோ இன்ட்டு 6/5, ஓகேவா? அதே மாதிரியே நீலம் வந்து என்ன பண்றாங்க, மார்க்கப் வந்து 30% above the சிபி. அப்போ சிபி 100 இருந்தா மார்க்கெட் பிரைஸ் வந்து 130 இருக்கும், ரேஷியோ வந்து 13/10 வரும். அடுத்து டிஸ்கவுண்ட், ஏன்னா மார்க்அப் பண்ணிட்டு அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் உங்களால செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ சோபா வந்துட்டு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 15%. அப்போ எம்பி வந்து 100 இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 85 இருக்கும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எஸ்பி பை எம்பி ரேஷியோ எடுத்தீங்கன்னா 85/100, 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 17/20 வரும். ஸோ இன்ட்டு 17/20. அதே மாதிரி நீலமோட டிஸ்கவுண்ட் என்னது, டேபிள் காலத்துல 12%. அப்போ எம்பி 100 இருந்தா எஸ்பி வந்து 88 இருக்கும். 4ஆல கேன்சல் பண்ணி ரேஷியோ எடுத்தீங்கன்னா எஸ்பி பை எம்பி வந்து 22/25 இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நீங்க ஃபைனலா ஈக்குவல்னு ஒரு வேல்யூ எழுதுவீங்களா, அதுதான் செல்லிங் பிரைஸ். நீங்க தனித்தனியா இப்படி ஈக்குவல் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த வேல்யூ எடுத்து ரேஷியோ எடுக்கிறதுக்கு நீங்க இப்படியே ரேஷியோ எடுத்துடலாம், ஓகேவா? அதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க இதெல்லாம் ரெண்டு சைடும் டேரக்டா கேன்சல் ஆகும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 520 100 இங்கிட்டு 4 டைம்ஸ் போகும். ஸோ 25 இங்கிட்டு 100, ஸோ 4 டைம்ஸ் போகும். அகைன் இதை 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த சைடு வந்து 5 இருக்கும், ஓகேவா? அடுத்து இந்த 2 இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. அடுத்து இங்க 9 டைம்ஸ் போகும். வேற எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த 3 1 டைம்ஸ், இங்க வந்து 3 டைம்ஸ். அகைன் 3 × 22, இந்த 66 கேன்சல் ஆயிரும். எதெல்லாம் மிச்சம் இருக்கு, இங்கிட்ட 17 இருக்கு, இந்த சைடு 13 மட்டும் இருக்கு. ஸோ அவங்களுடைய சோபாவோட செல்லிங் பிரைஸ், நீலமோட செல்லிங் பிரைஸ் ரெண்டுத்தோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு தேவை, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் த சோபா இஸ் வாட் % ஆஃப் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் நீலம். நீங்க எக்ஸாக்ட் வேல்யூக்கு பர்சன்டேஜ் எடுத்தாலும் சேமா தான் வரும், இந்த மாதிரி ரேஷியோல பர்சன்டேஜ் எடுத்தாலும் சேமா தான் வரும். ரேஷியோன்றது என்னது, அந்த சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் த அந்த நம்பர்ஸ் தான் அந்த ரேஷியோ. ஸோ சோபாவோட செல்லிங் பிரைஸையும் நீலமோட செல்லிங் பிரைஸையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேஷன் ஈஸிக்காக ரேஷியோல எடுத்துட்டோம், ஓகேவா? இப்போ இதுல இருந்தே நீங்க பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யாரோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க, சோபா இஸ் வாட் % ஆஃப் நீலம். அப்ப சோபா வந்து மேல வருவாங்க, நீலம் வந்து கீழே வருவாங்களா? ஸோ இன்ட்டு 100 பண்ணிருங்க. ஸோ என்ன வரும், 1700/13. ஸோ 1 டைம்ஸ் போகுமா? ஸோ 13 மிச்சம் 40ல 3 டைம்ஸ் போகும், 39 மிச்சம் 10. ஸோ 0 100ல 7 டைம்ஸ் போகும். ஸோ அவங்க கேட்குற பர்சன்டேஜ் வந்து 130.7%. ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க,
செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஆபா மார்க்கெட் த பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் 15% அபவ் த சிபி. இன்னொரு பர்சன் கிரண் வந்துட்டு 10% அபவ் த சிபியில் மார்க்அப் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய மார்க்அப் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அகைன் அதாவது ரேஷியோ ஆஃப் த மார்க்அப் ப்ரைஸ் கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரோட எம்பி ரேஷியோ ரேஷியோ தான் கேட்குறாங்க. போன சம் மாதிரியே நீங்கள் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போன சம்மில் எப்படி நம்ம டேரெக்டாக ரேஷியோவில் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சம்க்கு ரேஷியோவில் ஈஸியாக முடிஞ்சிடும். யார் யார் ரெண்டு பேரும் ஆபா கிரண். ஸோ இந்த சைடு ஏ, இந்த சைடு கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆபாவோட சிபி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க 54,000. ஸோ 54 மட்டும் எழுதிக்கிறேன். கிரணுக்கு வந்துட்டு 52,000. ஸோ 1,000 கேன்சல் ஆகிடும். 54, 52 மட்டும் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஆபா வந்து எவ்வளோ மார்க்அப் பண்ணுறாங்க 15% அபவ் த சிபி. அப்போது சிபி 100 இருந்தால் எம்பி வந்து 115 இருக்கும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா 5ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா 23/20 வரும். எம்பி பை சிபி இன்ட்டு 23/20. இந்த பக்கம் கிரண் வந்துட்டு எவ்வளோ மார்க்அப் பண்ணுறாங்கன்னா 10% அபவ் த சிபி. அப்போது ரேஷியோ வந்து என்ன வரும் எம்பி பை சிபி 11/10 வருமா? ஸோ 11/10. ஸோ இப்போ இதுதான் எம்பி. இது இங்கே ஒரு ரிசல்ட் வரும்ல, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே ஒரு ரிசல்ட் வரும். அதுதான் எம்பி ஆஃப் ஆபா. இங்கே வர்ற ரிசல்ட் தான் எம்பி ஆஃப் கிரண். அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. நம்ம அப்படி தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இப்படி டேரெக்டாகவே ரேஷியோ எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்துங்க. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் போகுமா? இது 27. வேறு எதெல்லாம் கேன்சல் ஆகும்? வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே வந்துட்டு 520, 52, 572 வரும். இந்த சைடு வந்து 27 × 23. So 7 × 3 21, 2 × 3 6. So 621:572. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. எதுலையும் கேன்சல் ஆகலாம். ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. ஸோ இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 621:572. ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஷாப் கீப்பருமே சேம் 12%ல மார்க்அப் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த எல்லாருடைய சிபிக்கும் அந்த டோட்டல் 6 மெம்பர்ஸோட எம்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சிபி எம்பி ரேஷியோ என்ன வரும் 100, 112 வருமா? டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது 12 வருது. எல்லாருமே அதே ரேஷியோ தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே 12% தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து எல்லாருமே அந்த 12% ஆஃப் சிபி அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சிபியில் வருது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்யறோம் அந்த எல்லாத்துலேயும் 12% காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து வெறும் சம் ஆஃப் சிபி மட்டும் இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும் 12% ஆஃப் உள்ள வந்து சம் ஆஃப் சிபி எல்லாருடைய சிபியும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும் 54, 60, 120, 165, 215, 217, 277, 279, 319. ஸோ 319,000. ஓகேவா? இப்போ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ உள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3000, 36,000 வரும். அடுத்து ஒரு 12 × 19 வந்து என்ன வரும் 216, 228. ஸோ 22,280. ஸோ ஓகே அவ்வளோதான் 38,280. ஸோ இதுதான் வந்து எல்லாருடைய சிபிக்கும் எல்லாருடைய எம்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் ஃபார் தன்வி இஸ் 18% மோர் தேன் த சிபி. ஃபைண்ட் த எம்பி ஆஃப் தன்வி. ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஒரு ப்ரிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்ட், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், மார்க்அப் பர்சன்டேஜ் எல்லாம் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபார்மேட் சொன்னேன் ஞாபகம் இருக்குதா? எம்பி பை சிபி இன்ட்டு எஸ்பி பை எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பை சிபி. ஸோ இங்கே நமக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேஷியோ வந்துடும். எம்பி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எம்பி பை சிபி. இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சிபி நம்மகிட்ட இருக்கு. ஸோ சிபி வேல்யூவை அந்த ரியல் வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணி எம்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கொஸ்டின்ல கிவன். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃபில் பண்ணிடுங்க எல்லாத்தையும். எம்பி பை சிபி இன்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தான்வியோட டிஸ்கவுண்ட் வந்து 14%. அப்போ எம்பி 100 இருந்தால் செல்லிங் பிரைஸ் 86 இருக்கும். 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 43/15 வருமா? ஸோ எஸ்பி 43, எம்பி வந்து 15 இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு அந்த சைடு எஸ்பி பை சிபிக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க தன்வியோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 18%. அதாவது செல்லிங் பிரைஸ் சிபியோட 18% மோர்னா என்ன மீனிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் 18% சொல்றாங்க. அப்போ சிபி 100 இருந்தா தன்வியோட செல்லிங் பிரைஸ் வந்து 118 இருக்கும். 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 59/15 வரும். எஸ்பி பை சிபி வந்து 59/15.
ஸோ அகைன் இந்த 50-50 கேன்சல் ஆயிரும். நமக்கு தேவை இந்த ரேஷியோ மட்டும்தான். ஸோ MP/CP வந்து 59/43 இருக்கும். ஸோ இந்த 43யோட வேல்யூ நமக்கு தெரியும். தன்வியோட CP வந்து என்னது 43 யூனிட்ஸ் வந்து 60,000 ஈக்குவல். ஓகேவா? அப்போ நமக்கு MP கேட்டிருக்காங்க. தன்வியோட MP 59 யூனிட்ஸ். 60,000 into 59 divided by 43. So 82,325 approx answer. So the last question என்ன சொல்றாங்க? CP of article for Kusum and Ava together is what percent more or less than the CP of Shobha and Tanvi. So நம்ம யார் யாரை கம்பேர் பண்ணோம்னா 4 பர்சன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்னு ஒரு பர்சன், அடுத்து வந்துட்டு ஆபா. ஸோ K plus A இவங்களையும் ஷோபா அண்ட் தன்வி. ஸோ S plus T இந்த இவங்களோட சம் ஆஃப் CP இவங்களோட சம் ஆஃப் CP. அகைன் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. நம்ம ரேஷியோவில் எடுத்தோம்னா நமக்கு கால்குலேஷன் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் K plus A இவங்களோட CP வந்து என்ன வரும்? K வந்துட்டு 42,000, ஆபா வந்துட்டு 54,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 96,000 வருமா? ஸோ 1,000 ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த சைடு 1,000 தான் வரப்போகுது ஆன்சர் CP. இப்போ 1,000 கேன்சல் ஆயிரும். ஸோ 96 மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். அந்த சைடு ஷோபா பிளஸ் தன்வி வந்துட்டு தன்வி ஒரு 60,000, ஷோபா வந்துட்டு ஒரு 66. ஸோ 126. அந்த 1,000 ரெண்டு சைடு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இவங்களுடைய CP வந்துட்டு அதாவது இது வந்துட்டு இவங்களோட வாட் பர்சன்ட் மோரா லெஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இவங்களை விட கேட்கறதுனால இந்த 126 தான் டினாமினேட்டரில் வரும். ஸோ மேலே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும்? 96, 126, 30 டிஃபரன்ஸ் வருமா? ஸோ இன்ட்டு 100 பண்ணிடுங்க. ஸோ இந்த 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 டைம்ஸ் போகும். இங்கே வந்துட்டு 4, 2 இருக்கும். அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ், இங்கே 21. ஸோ 500/21% தான் அவங்க கேட்குற ஆன்சர். ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 80ல் 3 டைம்ஸ் போகும். 63 ரிமைனிங் 170ல் 8 டைம்ஸ் போகுமா? ஸோ 23.8% தான் ஆன்சர். நிறைய கொஸ்டின் நல்லா தெளிவாக ரீட் பண்ணுங்க. என்ன கேட்குறாங்கன்னா வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ல நமக்கு 23.8% மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, 23.8% லெஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதை சூஸ் பண்ணோம். ஸோ நான் ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்களோட எவ்வளோ கம்மி இல்லை அதிகம் கேட்டிருக்காங்க. பட் இவங்க வந்துட்டு இவங்களோட கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ 23.8% லெஸ் அந்த ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதில் கவனமாயிருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஸ்லெட் வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டு கேஸ்லெட். என்ன சொல்கிறாங்க பாருங்க. 3 பக்கெட்ஸ் இருக்கு, PQRன்னு. 3 பக்கெட்லையுமே பனானா, மேங்கோ, ஆரஞ்ச் 3 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தனித்தனியாக கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Pல இருக்க ஃப்ரூட்ஸை கண்டுபிடிக்க கண்டிஷன், Q அதே மாதிரி Rக்கு தனித்தனியாக கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் வைஸ் நம்ம ஈச் பக்கெட்லையும் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பக்கெட் Pயை பற்றி சொல்றாங்க. ஸோ Pல வந்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. பக்கெட் P contains X mangoes and Y bananas. ஸோ மேங்கோ, பனானா, X நம்பர் ஆஃப் மேங்கோவும் Y நம்பர் ஆஃப் பனானாவும் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? number of bananas are 3 more than the number of mangoes. ஸோ பனானா வந்து மேங்கோவோட 3 மோர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. the value of X is 37.5% less than Y. அப்போ X is to Y 37.5% fraction வேல்யூ என்ன வரும்? 3/8 வருமா? ஸோ ஒய்யோட வேல்யூ 3 இருந்தா எக்ஸோட வேல்யூ 3 கம்மியாகி 5 இருக்கும். ஸோ அதுதான் அந்த பாயிண்டோட மீனிங். 37.5% லெஸ்னா அதான் மீனிங். ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷியோ. ஸோ 5P 3Pன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கப்பா? நம்பர் ஆஃப் பனானா வந்து மேங்கோவோட 3 அதிகம் சொல்லியிருக்காங்களா? அப்போ Pயோட வேல்யூ வந்து என்ன வரும்? 3P = 3ன்னு வருது. அப்போ P = 1ன்னு வரும். அப்போ நம்பர் ஆஃப் மேங்கோ பனானா வந்து என்ன வரும்? 5 மேங்கோவும் 8 பனானாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷன் முடிஞ்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? நம்மகிட்ட ஆரஞ்சு மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆரஞ்சோட நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு க்ளூ வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. If Ram selected one fruit for eating, then the probability of getting orange is 3/16. Then total value of 3/16 probability சொல்றாங்க. அதாவது இந்த Pன்ற பக்கெட் 3 ஃப்ரூட் இருக்குல்ல, 3 டைப் ஆஃப் ஃப்ரூட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ஃப்ரூட்டை வெளியில எடுக்கிறாங்க. அது ஆரஞ்சா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/16 சொல்றாங்க. ஸோ ஆரஞ்சு வந்து நான் ஓனே எடுத்துக்கிறேன். ஓகேவா? டோட்டல் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ஆயிருது? 13 + 1 ஆயிருது. ஆரஞ்சு நம்பர் ஆஃப் ஆரஞ்சு வந்து O தான். ஓனே நான் எடுத்திருக்கேன். வேரியபிள் நம்மளா கொடுக்கறது தானே.
ஸோ எப்படி வரும்? ஸோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சு ஓல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கணும். டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 13 பிளஸ் ஓல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் ஃபார்முலா வந்து இப்படி தான் வரும். ஸோ இது வந்து என்ன வரும்? வெறும் ஓ தான் வரும். ஸோ ஓ டிவைடட் பை இது வந்து என்ன வரும்? இதுவும் 13 பிளஸ் ஓ தான் வரும். ஈக்குவல் டு 3/16 சொல்லிட்டாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 ஓ ஈக்குவல் டு இது வந்து ஓ. ஓகேவா? என்ன வேற வேல்யூ கூட எடுத்துங்க. ஸோ பீன்னு கூட எடுத்துக்கங்க. நான் பீன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 0 மாதிரி இருக்குது அது. ஸோ 13 பிளஸ் பி இங்கே வந்து வெறும் பி. ஓகேவா? ஸோ 16p ஈக்குவல் டு 39 பிளஸ் 3p. ஸோ 3p இங்கிட்ட வந்துச்சுன்னா 13p ஈக்குவல் டு 39 இருக்கும். ஸோ p யோட வேல்யூ வந்து 3 இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சு வந்து பக்கெட் p-ல 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பக்கெட் p-க்கு முடிஞ்சு அதே மாதிரியே QR-லையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து பக்கெட் Q-ல என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பக்கெட் Q-ல வந்து நம்பர் ஆஃப் மேங்கோஸ் இஸ் 40% மோர் தேன் தட் ஆஃப் பக்கெட் P. அதாவது பக்கெட் B-ல இருக்க மேங்கோஸ் நம்பர் ஆஃப் மேங்கோஸோட 40% மோர்னு சொல்றாங்க. அப்போ 5ல 40% மோர்னா என்ன வரும்? 5 பிளஸ் 2 7 வந்துருமா? பக்கெட் Q-ல இருந்து 2 ஃப்ரூட் எடுக்கிறாங்க. அந்த ரெண்டுமே பனானாவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் பனானா வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து 29 சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து 29. சரி, இது இப்போ வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் பனானாஸ் ரெண்டுமே பனானாவை வரணும் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் பனானாவில் 2 எடுக்கணும். இது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து என்ன வரும்? டோட்டல் ஃப்ரூட்ஸ் 29 சொல்றாங்களே, அந்த 29 வந்து 2 ஃப்ரூட் எடுக்கணும். ஸோ 29C2. இது வந்து ஃபார்முலா எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது வந்து x இன்ட்டு x மைனஸ் 1/2ன்னு வரும். அதே மாதிரியே கீழே வந்துட்டு 29 இன்ட்டு 28/2ன்னு வரும். ஈக்குவல் டு இந்த வேல்யூ தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 18/203. ஸோ 18/203. ஸோ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த 29 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ் போகும். 7 இது 4 டைம்ஸ் போகும். இந்த 4 மேலே 72ன்னு போயிடும். ஸோ x இன்ட்டு x மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து 72. ஸோ இது வந்து ஈஸியான ஃபேக்டர் தான். 72க்கு என்ன ஃபேக்டர் வரும்? 9 இன்ட்டு 8 72ன்னு வருதா? ஸோ எக்ஸோட வேல்யூ 9 இருந்தால் 9 மைனஸ் 1 8 ஈக்குவல் டு 72. ஸோ கரெக்டாக வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வருது? நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து 9. டோட்டல் வந்துட்டு 29. அதில் மேங்கோ 7, பனானா 9. ஸோ டோட்டல் 16. ரிமைனிங் 13 வந்து ஆரஞ்சா இருக்கும். இப்போ கியூக்குரிய கால்குலேஷன் முடிஞ்சு. இதே மாதிரியே ஆருக்கும் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஆர்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பக்கெட் ஆர்ல என்ன சொல்றாங்க பாருங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் டு ஆரஞ்சு வந்து 3:4 சொல்லிட்டாங்க. ஸோ மேங்கோக்கும் ஆரஞ்சுக்கும் 3:4. ஸோ இது 3x இருந்தா இது 4x இருக்கும் ஆரஞ்சு. இது வந்து ஆறுக்குரிய பக்கெட் ஆறுக்குரிய டேட்டா. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பனானா அண்ட் ஆரஞ்சு வந்து 33. அதாவது இந்த பனானா பிளஸ் ஆரஞ்சு வந்து 33. அதுல ஆரஞ்சு மட்டும் 4x. அப்ப பனானா வந்து என்னவா இருக்கும்? 33 மைனஸ் 4x இருக்குமா? ஸோ 33 மைனஸ் 4x பனானா மட்டும். ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? if we selecting one fruit for eating probability of getting mango is 3/14. ஸோ இந்த பக்கெட் ஆர்ல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கிறாங்க. அந்த ஒன்று மேங்கோவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3/14 சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும்? மேங்கோவா வரணும். ஸோ மேங்கோ வந்து 3x C1 டிவைட் பை டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து என்ன வரும்? டோட்டல் ஃப்ரூட்ஸ் வந்து -4x + 4x கேன்சல் ஆயிடும். ஸோ 33 + 3x இருக்கும். டோட்டல் ஃப்ரூட்ஸ் வந்து 33 + 3x. இதுல இருந்து 1 எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன வரும்? ஸோ மேலே வந்து வெறும் 3x மட்டும் வரும். கீழே வந்து வெறும் 33 + 3x இருக்கும். இந்த ப்ராபபிலிட்டி வந்து என்ன சொல்றாங்க? 3/14. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 கேன்சல் ஆகும். 14x = 33 + 3x. ஸோ 3x இங்கே வந்துச்சுன்னா 11x = 33. எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே 4 இது வந்து 12 மாறிடும். 4x வந்து 12 மாறிடும். அப்போ 33ல 12 போச்சுன்னா நம்பர் ஆஃப் பனானா வந்து என்ன இருக்கும்? 33 மைனஸ் 12 21 இருக்குமா? ஸோ இது வந்து 12 மாறிடும். சாரி 9. ஸோ இப்போ நம்ம டைரக்டா கொஸ்டின் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பனானாஸ் பிரசன்ட் இன் ஆல் 3 பக்கெட்ஸ்? பனானாஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து 8, 17,
21 + 17 38. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 38. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. இஃப் all mangoes of bucket P is placed in bucket Q, then find the probability of choosing a mango from bucket Q. அதாவது P ல இருக்க நம்பர் ஆஃப் மேங்கோஸ் இருக்குல்ல, இந்த 5 மேங்கோவையும் Q க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அப்ப Q ல வந்து புது நம்பர் ஆஃப் மேங்கோஸ் என்னவா இருக்கும்? 12 இருக்கும். ஏன்னா 7 + 5 12 ஆகும். ரிமைனிங் இருக்க எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ 9:13. ஸோ டோட்டல் வந்து என்ன வருது? 22 12 34 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கேட்கறது ஒரு ஃப்ரூட் எடுக்கிறாங்க, அந்த ஒண்ணுமே மேங்கோவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் மேங்கோஸ் வந்து 12. ஸோ 12C1 divided by டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 34 ஃப்ரூட்ஸ்ல 1 எடுக்கணும். ஸோ 34C1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 12/34 வரும். 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 6/17 வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 6/17. தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இஃப் 25% ஆரஞ்ச் ஆஃப் பக்கெட் ஆர் ஆர் ஸ்பாயில்டு. ஸோ ஆரஞ்சு வந்து ஆர்ல 12 இருக்கு, அதுல 25% ஸ்பாயில் ஆயிடுச்சு. 12ல 25% போச்சுன்னா 3 மைனஸ் ஆயிருக்கும். ஸோ 9 தான் இருக்கும். 9 ஆரஞ்சு மட்டும்தான் கரெக்டா இருக்கும், ஸ்பாயில் ஆகாம இருக்கும் ஆர்ல. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, thrown away, then find the probability of choosing a good orange from bucket R. ஸோ இந்த 9ல இருந்து ஒரு ஆரஞ்சு சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 9 தான் குட் கண்டிஷன்ல இருக்கு. நமக்கு தேவை அந்த செலக்ட் பண்ற ஆரஞ்சு வந்து குட் கண்டிஷன்ல இருக்கணும். ஸோ 9 குட் கண்டிஷன்ல இருக்க ஆரஞ்சு வந்து 1 எடுக்கணும். டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து இப்போ 3 போயிருச்சுல. ஸோ 9 + 21 30 39 வரும். ஸோ 39ல 1 எடுக்கணும். ஸோ 9/39 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 3/13 வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 3/13.